நவீன சிலுவை யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்று புஷ் சொல்லுகிறார். மூன்றாவது நாளே உலகங்கள் எல்லாம் எதிர்க்கிறது. என்ன சிலுவை யுத்தம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. ஒண்ணு இல்ல இல்ல இல்ல, இது கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் என்று சொன்னான். இரண்டு கலாச்சாரங்களுக்கு இடையே உள்ள மோதல் என்று சொன்னான். சகோதரர்களே, செப்டம்பர் 11 என்பது மேலை நாடுகள் இஸ்லாத்தின் மீது போர் தொடுப்பதற்கு குறித்த நாள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ 4-5 பேர் வழிகட்டவன் போனா போய் இரட்டை கோபுரத்தை தாக்கி விட்டான். உடனே புஷ்ஷுக்கு கோபம் வந்தது. உடனே அவர் ஆப்கானிஸ்தானை தாக்கினாரு, ஈராக்கை தாக்கினாரு, இனிமே ஈரானை தாக்குவாரு. அப்படி அல்ல. இதற்கான திட்டம் செப்டம்பர் 11 அன்று அமெரிக்காவில் ஒரு தீவிரவாத செயலை நிகழ்த்த வேண்டும். அந்த தீவிரவாத செயல்களுக்கான காரணத்தை முஸ்லிம்கள் மீது போட வேண்டும். முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்த வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்பது அதற்கு முன்னாலேயே 1992 முதலே போடப்பட்ட திட்டம் என்பதை முஸ்லிம் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பண்ணி பண்ணி எங்களுடைய பத்திரிகையில் எழுதுகிறோம், ஆதாரங்களை அடிக்கி எழுதுகிறோம். ஓரளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் விழிப்படைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். சகோதரர்களே, அந்த செப்டம்பர் 11க்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்றளவு முஸ்லிம் உலகம் செப்டம்பர் 11 நிகழ்வுகளுக்கு அல் காய்தாவோ ஒசாமா பின் லாதன் தான் காரணம் என்பதற்கு அணு அளவேனும் ஒரு அத்தாட்சியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதே. உலகத்தில் உள்ள முஸ்லிம் வாழும் இடங்களெல்லாம் குண்டு போடப்படுகின்றனவே தவிர பதிலாக இன்றளவும் ஒரு சாட்சியை தரவில்லை. முஸ்லிம் சமுதாயம் ஒன்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும். செப்டம்பர் 11 இந்த இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டவுடன் ஆப்கானிஸ்தானிலே இருந்த தாலிபான் அரசு என்ன சொன்னது? என்ன சொன்னாங்க? இதை எங்கள் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒசாமா பின் லாடன் தான் செய்தார் என்பதற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு சாட்சியத்தை தந்தால் நாங்கள் ஒசாமா பின் லாடனை எங்க நாட்டிலேயே விசாரித்து நாங்கள் தண்டித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். என்ன செய்திருக்கணும்? அமெரிக்கா சாட்சியங்களை தந்திருக்கணும். நம்ம நாட்டில் கூட இங்க கொலையை செய்துகிட்டு இதை செய்துகிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. சில முஸ்லீம்களை தேடி போறாங்க. இங்க கோர்ட்ல சார்ஜ் ஷீட் போடுறாங்க. சார்ஜ் ஷீட்டுக்கு காப்பி எடுத்துக்கிட்டு துபாயில அவன் எந்த நாட்டில் இருக்கானோ அந்த நாட்டுக்கு போறாங்க. இந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் காட்டுறாங்க. இந்த இவ்வளவு சாட்சியங்கள் இருக்கு அவர் குற்றவாளிங்கிறதுக்கு. அந்த நாட்டினுடைய நீதிபதிகள் சாட்சியங்களை பார்க்கிறாங்க. ஆமா, நியாயமா குற்றவாளி என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கு. இனிமே அவர் போய் அவருடைய நாட்டில் விசாரணையை எதிர்கொண்டு தண்டிக்கப்பட்டா தண்டிக்கப்படட்டும், விட்டால் இங்கே வரட்டும்னு ஒப்படைக்கிறாங்க. அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். அதை நீங்க கவனிக்கணும். பால் தாக்கரைக்கோ மோடிக்கோ அல்லது அத்வானிக்கோ இந்த சட்டம் பொருந்தாது. அவர்கள் கொலை செய்துகிட்டு பம்பாயிலே இருப்பார்கள். 2000-3000 பேரை பால் தாக்கரையும் மோடியும் கொலை செய்துகிட்டு இங்கே இருப்பார். ஒரு சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அது வேற விஷயம். முஸ்லீம்களாக இருந்தால் துபாயிலேயோ டச்சு நாட்டிலேயோ லண்டன்லயோ இருந்தா அங்க கொண்டு வந்து விசாரிப்பாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் உலகத்தில் நடைமுறையில் இருப்பது என்னவென்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய குடிமகனை இன்னொரு நாடு குற்றவாளி என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அவர் என்ன குற்றம் செய்தார் என்பதற்கு சில சாட்சியங்களை கொடுக்க வேண்டும். அமெரிக்கா என்ன சொல்லுது? நான் ஒன்னும் சாட்சியம் தரமாட்டேன், ஒசாமா பின் லேடனையும் இன்னும் 20 பேரையும் கொடுன்னு சொல்லிச்சு. அப்ப முல்லா உமர் சொன்னாரு அது முடியாது. அப்புறம் அமெரிக்கா இன்னொரு கண்டிஷன் போட்டது, ஓ நாட்டில் என்ன நீதி விசாரணை நடத்துறது? நானே தான் நடத்துவேன்.